ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா தக்காளி சாதம், அதாவது நமக்கு ஸ்கூல் லைஃப்லலாம் லஞ்சுக்கு வந்து சிம்பிளாக செய்யக்கூடிய தக்காளி சாதம் தான் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். ஒட்டாமல் உதிரியாக வரது எப்படி அப்படின்ற டிப்ஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி சாதத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது. ஸோ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, சோம்பு, கரம் மசாலா ஐட்டம் தான் அதுக்கு தேவையான ஐட்டம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்க்ரீடியன்ஸோட டீட்டெயிலாக வந்து நான் வந்து மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் தான் நான் இன்றைக்கி வந்து தக்காளி சாதம் செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ குக்கர் சூடு ஏறட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்தேன். அதுக்கப்புறம் கடலெண்ணெய் சேர்த்து சோம்பு தாளிச்சிட்டேன். அப்புறம் ஒரு வெங்காயம். இன்றைக்கி வந்து நான் வந்து 2 மெம்பர்ஸ், வழக்கம் போல் எங்கள் வீட்டில் 2 மெம்பர்ஸ். ஸோ நான் வந்து 2 பேருக்கு வந்து தக்காளி சாதம் வந்து செய்ய போகிறேன். ஸோ வந்து இன்றைக்கி வந்து 2 மெம்பர்ஸ்க்கு ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயமாக எடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா காரம் வந்து நான் வந்து இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் தான் எடுத்து கீரி சேர்த்துருக்கேன். ஸோ வந்து எங்களுக்கு வந்து ஸ்பைஸியாக பிடிக்கும். இருந்தாலும் நான் இன்றைக்கி 2 தான் சேர்த்துருக்கேன். சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து 2 மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லா சாட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்து கட் பண்ணி 3 தக்காளி சாதன்றதால ஒரு வெங்காயத்துக்கு 3 தக்காளி சேர்த்தோன்னா நல்ல ஒரு கலரிஷாக நமக்கு வந்து தக்காளி சாதம் கிடைக்கும். அதனால் இன்றைக்கி வந்து 3 பழுத்த தக்காளியாக நல்லா எடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். நமக்கு தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா உப்பு சேர்த்துக்க போகிறோம். அதாவது வெங்காயம், தக்காளி எல்லாமே சீக்கிரமாக வதங்கி வரத்துக்காக கல்லுப்பு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். 1 ஸ்பூனு. நீங்கள் வந்து உவர்ப்புக்கேற்ப நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/2 ஸ்பூன், அதாவது நம்ம வீட்டில் பாப்பாவுக்கெலாம் கொடுக்குற செர்லக் ஸ்பூனில் தான் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். சேர்த்த உடனே நமக்கு வந்து தக்காளி வந்து நல்லா வந்து மேஷ் ஆகி வரும். அந்த அளவுக்கு வந்து நம்ம மேஷ் பண்ண மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வருது. ஓகே, இப்போ வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் வந்து தக்காளி சாதத்தில் பிடிக்கும்னா புதினா கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து என்கிட்ட கருவேப்பிலை, கொத்தமல்லி மட்டும் தான் இருந்துச்சு. அதனால் நான் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து ஒரு 6லேருந்து 7 பல், அதாவது 2 பேருக்கு செய்யும்போது ஒரு 6லேருந்து 7 பல் அளவுக்கு பூண்டும், ஒரு சின்ன துண்டு வந்து ஒரு பிஞ்ச் அளவு இஞ்சும் வந்து இடிக்கிற கல்லில் போட்டு லைட்டாக கொரகொரப்பாக எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் வந்து இப்போ சேர்த்து நல்லா வந்து அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு டிப்ஸ் சொல்கிறதா சொல்லியிருந்தேன். அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து இந்த பட்டை, பிரிஞ்சி இலை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் இருந்துச்சுன்னா ஏலக்காய் கூட சேர்த்து நான் வந்து இடிக்கிற கல்லில் வந்து இடித்து சேர்க்க போகிறேன். ஸ்ட்ரெயிட்டாக வந்து கரம் மசாலா ஐட்டம் சேர்க்கறத விட இதை மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இடித்து சேர்த்தோன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் இதை மாதிரி இடித்து எனக்கு இஞ்சி பூண்டுலாம் நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இது கூட வந்து நான் வந்து இடித்து எடுத்து வச்சுருந்தேன்ல, பார்த்திங்களா கொரகொரப்பாக இடிச்சிருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்லேயே நான் சேர்க்கலை. ஸோ இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டிப் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்ச சில்லி பவுடர் தான் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம 2 பச்சை மிளகாய் வந்து கீழே சேர்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து ஒரு 2 பேருக்கு செய்யும்போது 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்தோன்னா தண்ணி மெஷர்மெண்ட் நான் எப்படின்னா, அதாவது இந்த டம்ளரில் தான் நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். ஸோ வந்து 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி பொறுத்த வரைக்கும் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அதை மாதிரி அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மெஷர்மெண்ட். அந்த சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் பாஸ்மதி அரிசி வந்து எடுத்து ஊற வச்சுருந்தேன். நம்ம எப்போ குக் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அந்த நேரத்தில் பாஸ்மதி அரிசி ஊற வச்சாவே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசி சேர்த்து கரண்டி வச்சு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு நம்ம வந்து குக்கர் லிட்டு போட்டு விசில் போட்டு பாஸ்மதி அரிசின்றதால ஒரு 2 விசில் விட்டு நான் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கலந்து விட்டதுக்கப்புறம் லிட்டு போட்டுட்டு விசில் போட்டு ஒரு 2 விசில்ஸ் வந்தாவே போதும். 2 விசில்லே வந்து பாஸ்மதி அரிசி குக் ஆகி வந்துடும். ஓகே, விசில் வந்து 2 விசில் வந்துடுச்சு. நான் இப்போ வந்து விசில் திறந்துட்டு குக்கர் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து நல்லாவே வந்து உதிரியாக வந்து தக்காளி சாதம் வந்து ரெடியாக இருந்தது. பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வந்து ஒட்டாமல் அடி பிடிக்காமல் வந்து இன்றைக்கி வந்து ரைஸ் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ வந்து நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ்னால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இன்றைக்கி வந்து தக்காளி சாதம் வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து அப்பளம் வந்து ஸோ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நிறைய வீடியோஸோட லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். அவைலபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்து எனக்கு ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், டாடா.